பிக் குயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவையான சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் சுண்டக்காய் எடுத்திருக்கிறேன். பச்சை நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய். அதை வந்து நான் இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் இதை கட் பண்ணி கத்தி வச்சு ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து கழுவி கொஞ்சம் விதையை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு வாசனைக்காக ஒரு பிஞ்சு சோம்பு, ஒரு பிஞ்சு கடுகு போட்டுக்கலாம். இது ரெண்டு சோம்பும் கடுகும் ஆப்ஷனல், நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது மட்டும் பொரியட்டும். இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இதில் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு மெயினே வந்து பெருங்காயமும் வெந்தயம் தான். நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஒரு குத்து சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக உளிச்சு கட் பண்ணாமல் வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம கட் பண்ணாமல் போட்டுக்கலாம். அப்போ தான் இது சுண்டைக்காயோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடும். எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடலாம், வெந்துடும். இதோட 3 மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டை வந்து ஒன்றா ரெண்டாக இடித்து அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம், அதை கலந்துடலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா நல்லெண்ணெயில் வேகட்டும். இப்போ நம்ம இடித்து வச்சு கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். முழு சுண்டைக்காவும் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 1-2 இடித்து சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இது வந்து நம்ம இந்த நார்மலாக இப்போ இந்த ஹைப்ரிட் சுண்டைக்காய் தான் கிடைக்குது. இது கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம நாட்டு சுண்டைக்காயில் பயங்கர கசப்பாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இதெல்லாம் நல்லா பெரட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 சின்ன தக்காளியை நல்லா புளிஞ்சு விட்டுறலாம். நல்லா புளிஞ்சு விட்டுட்டோன்னா நல்லா குலைவாக வந்துடும். அதுக்காக புளிஞ்சு விட்றோம். இந்த ஹைப்ரிட் சுண்டைக்காயை விட நீங்கள் நாட்டு சுண்டைக்காய்ங்கிறது அது ரொம்ப ரேராக காட்டு வெளியில் தான் கிடைக்கும். அது இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சமாக இது வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு புளி தண்ணி, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இது நல்லா வெந்து வரட்டும். அந்த எல்லா மசாலெலாம் ஒன்று கூடி நல்லா சுண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது அப்போது இடையில கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம தண்ணி கம்மியாக வச்சு தான் நம்ம இதை சுண்டைக்காவை வேக வைக்கிறோம். அதனால் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம். அதாவது சுண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோகுளோபின் அதிகம் உற்பத்தி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கூட்டும். வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காவுக்கு உண்டு. இது வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உண்டு. இதை சாப்பிட்டோம்னா உண்மையாலுமே வருமுன் காக்கும் அப்படிங்கிற மாதிரி சுண்டைக்காய் அவ்வளோ நல்லது. சித்த வைத்தியத்தில் இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீண்ட ஆயுளுக்கு இந்த சுண்டைக்காவை சாப்பிட்ணும். முதல் நிலை பாலை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டைக்காய் வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியே போதுமானதாக இருந்து எல்லாம் வெந்து வந்துருச்சு. நார்மலாக வீக்லி ஒன்ஸு சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். பாருங்கள், இதுக்கு தேவை அதாவது ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் கலந்துக்கலாம். இந்த சுண்டைக்காவுக்கு இந்த புளி அளவு போதுமானது. இது நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா அதோட நல்லா மிங்கிள் ஆகி வேகட்டும். இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து நார்மலாகவே சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும்.
உங்களுக்கு கசப்பு அதெல்லாம் இருக்காது. இப்போ நார்மலாக நம்ம ஹைப்ரிட் சுண்டைக்காய் தான் யூஸ் பண்ணுறோம். நாட்டு சுண்டைக்காயாக இருந்தால் கசப்பு அவ்வளோ கசப்பாக இருக்கும். வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு அதை நிறைய புளி தண்ணி வச்சு தான் அதை இது பண்ண முடியும். புளி தண்ணி, வெல்லம் அதெல்லாம் கலந்து தான். இப்போ வந்து தேங்காய் பால் அதில் கலந்துடலாம். குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலில் விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுறலாம். அந்த பபுள்லாம் அடங்கி வந்துடும். சுவையான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம அதை கொஞ்சம் மூடி போட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம், வேகட்டும். அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா பாருங்கள், பபுள்லாம் தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் மட்டும் விட்டுக்கலாம். சக்கையோடு சேர்த்துனோன்னா நம்ம நெஞ்செரிச்சல் வரும் வயதானவங்களுக்கு. அதனால் அதை அப்படி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் குழம்புக்கு வெல்லம் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை சைஸு அதை வந்து நல்லா கசக்கி அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் கஸ்தூரி மேத்தி. இதை வந்து நல்லா வாசனை இருக்கும் குழம்பு. இதை நீங்கள் நார்மலாக வச்சும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நாள் கெட்டே போகாது. நல்லா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடவும் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பிக் குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.